Hi everyone, welcome to SR Academy. திறன் ஒர்க்புக்கில் ஒவ்வொரு பாடமாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் கிரேட் லெவலில் இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் லெசன் ஹோமோஃபோன்ஸ் அண்ட் ஹோமோனிம்ஸ். ஹோமோஃபோன்ஸ்னால் என்ன, அது எங்கெல்லாம் வரும் அப்படின்றதையும், ஹோமோனிம்ஸ்னால் என்ன, அதுக்கு என்ன அர்த்தம், ஸோ ஹோமோஃபோன்ஸுக்கும் ஹோமோனிம்ஸுக்கும் என்ன வித்தியாசன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சர்க்கிள் த ஹோமோஃபோன்ஸ். ஹோமோஃபோன்ஸ் எல்லாம் வட்டமிடுங்க அப்படின்றாங்க. முதல்ல ஹோமோஃபோன்ஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன். ஒரே உச்சரிப்பு இருக்கும், ப்ரொனன்சியேஷன் இருக்கும், ஆனால் ஸ்பெல்லிங் வேறவாக இருக்கும், அர்த்தமும் வேறவாக இருக்கும். இதுக்கு பேர் தான் ஹோமோஃபோன்ஸ். ஃபஸ்ட்டு, லாஸ்ட் இயர் மை அங்கிள் டுக் ட்ரீட்மெண்ட் ஃபார் இஸ் இயர். ஸோ கவனிங்க, இது இயர், இது இயர், ரெண்டுமே ஒரே உச்சரிப்பு தான், ஆனால் அர்த்தம் ஸ்பெல்லிங் வேறு, அர்த்தம் வேறு. ஓகேங்களா? அப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ரவுண்டு பண்ணணும். ஸோ நீங்களும் அதே மாதிரி ரவுண்ட் பண்ணுங்கள். அடுத்தது, ஷீ ரெட் அலவுட் தட் ஸ்மோக்கிங் வாஸ் நாட் அலவுட் தேர். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சுட்டு இருக்கும் பாருங்கள், அலவுடு அலவுடு ரெண்டுமே ஒரே சவுண்டு தான், ஆனால் ஸ்பெல்லிங் வேறு. ஸோ சர்க்கிள் பண்ணிடலாமா? த சைட் வாஸ் ஃபார் ஃப்ரம் சைட். ஸோ இதுலேயும் சைட்டுன்னு ரெண்டு இருக்குது, இதை சர்க்கிள் பண்ணுங்க. சைட்டுனா இடத்தை குறிக்கும், SIGHT சைட்டுனா பார்வையை குறிக்கும். The steal rods from the carriage. They steal rods from the carriage. ரெண்டுமே ஸ்டீல் தான் பாருங்க. ஸ்டீல் ரெண்டுமே ஸ்டீல். ஸோ ஸ்டீல் என்பது திருடுவதை குறிக்கும், EL போட்டால் ஸ்டீல் இரும்பை குறிக்கும். She became very weak when he saw her after a week. வீக் உடல் நலிவுறுதலை குறிக்கும், வீக் வாரத்தை குறிக்கும். இது ரெண்டுத்தையும் இப்படி வட்டம் போடுங்க. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு ஒன்று முடிஞ்சிடுச்சு. அடுத்ததை பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுவரை நாம் போட்ட திறன் வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது. இதில் இதுவரை நாம் போட்ட திறன் வீடியோக்கள் அனைத்துமே இருக்குது. செகண்ட், சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டு. சரியான வார்த்தையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இங்கே பாருங்கள், இதுவும் ஹோமோஃபோன் தான் இருக்குது. ஹோமோனிம்ஸே நம்ம எக்ஸசைஸில் கொடுக்கல. ஹோமோனிம்ஸ்னால் என்னன்றதை சொல்லிடுறேன் இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி. தேர் இஸ் எ டேஷ் இன் மை பக்கெட். இப்போ இந்த ரெண்டுமே ஹோல் தான், ரைட்டுங்களா? இப்போ இதுக்கு எந்த ஹோலை போடுறது? HOLE, அதை எடுத்து இங்கே எழுதுங்க, ஹோல். மை டேஷ் கேம் டு மை ஹவுஸ். ஆண்டா, இது அத்தையை குறிக்கும், இது எறும்பை குறிக்கும். அப்போ நம்ம ஆண்ட்னு எழுதுகிறோம். டேஷ் ஆம் இன் த ஜூ. I am அப்படின்றது தான் எழுதணும். I என்பது கண்ணை குறிக்கும். அரேஞ்ச் த டேஷ் இன் த வேஸ். ஃப்ளவரா ஃப்ளோரா? ஃப்ளவர் தான் இங்கே எழுதணும். ஃப்ளோர்னா அது தரைத்தளத்தை குறிக்கும். He was stung by a dash. BE தான் இங்கே வரும். B என்பது தேநீரை, தேனி இருக்கு இல்லையா, வண்டு, அதை குறிக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.